ஒரு 300 சிசி செக்மெண்ட்டில் நமக்கு வந்து பார்க்க தோரணையாக இருக்கணும், நம்ம ஊருக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அப்படி கெத்தா திமிராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த ஜாவா 42FJ அப்படின்ற வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேஷனபிள் இன்ஸ்பயர்டு டிசைன், ஒரு ரெட்ரோ கிளாசிக் வண்டி அண்டு எஃபெக்டிவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி கம்ஃபோர்ட்லேயும் சரி சூப்பர்பாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த ட்வின் சேனல் ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடட் ப்ரொடக்ஷனுங்க. இந்த லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மன்ஸை நமக்கு நல்லாவே கொடுக்குது. ஒரு ரெட்ரோ ஸ்டைல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், பார்க்குறதுக்கு நல்ல ஏஸ்தட்டிக்கான லுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ரைடை கொடுக்கறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வண்டியில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியுடைய ரவுட் ஹெட்லாப், அப்புறம் அதோட ஸ்மூத்தான டேங்க் டிசைன், ஒரு மினிமலிஸ்ட் ஆஸ்பெக்ட் பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆன்டிக் அட்ராக்ஷன் கிடைக்கிது நமக்கு பார்க்கும்போது. அண்டு ஒரு ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட், மேட் ஃபினிஷ் சப்ளை லுக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்க்குறப்ப இந்த வண்டி வந்து பையர்ஸுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனாக இருக்குது. அண்ட் டோட்டலாக ஒரு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. கேலக்டிக் க்ரீன், அப்புறம் நெபுலா ப்ளூ, அப்புறம் வந்து காமட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வண்டியினுடைய இன்ஜினை பற்றி பார்த்துடலாங்க. இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 293 சிசி இருக்கக்கூடிய சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். அண்டு இதில் இருக்கக்கூடிய அந்த எஃப்ஜே அப்படின்றதே வந்து நத்திங் பட் 4 ஸ்ட்ரோக் ஜாவா அப்படின்றது தான். ஸோ இந்த ஜாவா 42FJயில் உங்களுக்கு வந்து 27.33 PS மேக்ஸிமம் பவர் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அண்டு மேக்ஸிமம் டார்க்காக 26.84 Nm வரைக்கும் நமக்கு டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்மூத்தான ஆக்ஸலரேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்டு குறிப்பாக வந்து நீங்கள் இதை மெட்ரோபாலிட்டன்ஸ் ரோட்டில் அப்புறம் ஹைவேஸ்லலாம் ஓட்டிகிட்டு போகும்போது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும். அண்டு இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா BS6 வேரியண்ட் தான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து மற்றது எல்லாமே ஆப்சமாக இருந்தால் கூட இந்த இன்ஜினில் ஒரு ஸ்லைட்லி திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை உங்களால் சம்டைம்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு லாங் ட்ரைவ் அடிக்கிறீங்க அப்படின்னா லிட்டில் பிட் உங்களுக்கு வந்து ஓவர் ஹீட் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒன்று மட்டும் ஒரு லைட் மைன்யூட் எரர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த வண்டியோட மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 வரைக்கும் கிளைம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறையா ரைடர்ஸ்ட்டை நம்ம விசாரிக்கிறப்போ அவங்க எல்லாருமே ஒரு 25 to 28 தான் வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், பின்னாடி இருக்கக்கூடிய ட்வின் சாக் அப்சார்பர், அதில் ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீலோடு ட்வின் சாக் அப்சார்பர். ஸோ இது ரெண்டுமே அந்த கம்ஃபர்டபுள் ரைடை வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கொடுக்குது. அந்த வெஹிக்கிளோட கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 164 கிலோகிராம் வரைக்கும் வருது. அண்டு சீட் ஹைட்டு 790 mm வருது. இந்த பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயருக்கு 140க்கு 70 அண்டு R17 கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் 150க்கு 70 வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 175 mm இருக்குது. நம்ம ஊரில் ஸ்பீட் பிரேக்கரை பொறுத்துக்கு இது கரெக்டான ஒரு வேல்யூவாக தான் இருக்கும். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க, வித் ஃப்ளோட்டிங் கேலிப்பர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320 mm வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 mm இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸ் டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கறனால ஓட்டிகிட்டு போகும்போது பிரேக் அடிக்கிறப்ப பிரேக்கிங் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். அண்டு மெயினாக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபியூயல் டேங்க் வந்து உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூயல் டேங்க்கினுடைய டிசைன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து நல்லா ஒரு ப்ராட் ஷோல்டர்ஸ் இருக்கிறவங்க இந்த ஹேண்டில் பாரில் கை வச்சு ஓட்டிகிட்டு போகும்போது அப்படி தோரணையாக ஒரு லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ஜிம் ஃப்ரீக்காலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். நீங்கள் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறப்ப ஆஹா அப்படி ஒரு மேன்லி லுக் வந்து கொடுக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் வைஸாக வந்து ரொம்பவே ஆவசமாக இருக்குது. அண்டு இது போட்டி போடுறது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஹண்டர், மீட்டியார் இந்த மாதிரியான ஒரு 350 செக்மெண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கூடையுமே வந்து இது காம்படிட்டராக இருக்குது. சொல்ல மறந்துட்டேங்க, இந்த வண்டியினுடைய ட்வின் எக்ஸாஸ்ட். ஸோ பீட் எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம் வாங்களேன். அண்ட் பீட் நீங்கள் கேட்டிங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அண்டு இந்த வண்டிகளை வந்து இப்போ நம்ம எங்கே ஷூட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்லில் டிமார்ட் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய எலைட் மோட்டார்ஸ் அப்படின்ற ஷோரூமில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஜாவா 42FJ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து 2,70,000 rupees வருது வித்தவுட் எனி அசசரிஸ். அண்டு இது இல்லாமல் அவங்க வந்து ஒரு 4 year லேபர் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்டு 5 liters ஆஃப் பெட்ரோல் வந்து போட்டு கொடுக்குறாங்க, ஒரு ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னும் சில ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க நியூ இயருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் டிஸ்பிளேயில் வந்து இந்த அங்கே இருக்கக்கூடிய நபர் பிரிட்டோ அப்படின்ற நண்பர் இருக்கார், அவரோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் தாராளமாக அதில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட வெஹிக்கிளை வந்து நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேராக போயிட்டு வெஹிக்கிளை ட்ரையல் பார்த்துட்டு கூட உங்கள் ஆப்ஷனை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு LSC தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.